கடைசி நேரத்துல எடப்பாடி அவர்கள் விஜய் அவரோட கூட்டணியில போயிருவாரு, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தடுக்கணும், அதற்காக தான் செங்கோட்டையனை பயன்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு பயன்படுத்துறாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அம்பலப்படட்டும், நம்ம அதை எடுத்துக்கிட்டு பேசணும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்ல யாருக்கு வெக்கம் கிடையாது சார். விஜய் உட்பட, நீங்க சொன்ன விஜய் உட்பட. ஏன் தெரியுமா வெக்கம் இல்லைன்னு சொன்னேன்? நீங்க சொன்னது நடந்துச்சுன்னா வெக்கத்தை துளைத்த இந்த விவகாரத்தில் முதல் நபர் விஜய் தான். மதவாத பிஜேபியோடு சேர்வதற்கு நாம் என்ன ஊழல் செய்த கட்சியா போய் அங்கே கூட்டணி வைப்பதற்குன்னு அதிமுக வகுத்திலேயே ஏறி குத்துனார், நெஞ்சில குத்துனார். ஊழல் செய்த கட்சினார். பயந்துகிட்டு போய் கூட்டணி வைக்கிறதுக்கு நம்ம என்ன அவங்களான்னு கேட்டு எடப்பாடியை ஊழல்வாதின்னு சொன்னார். யாரு கண்ட்ரோல் அந்த கட்சி இருக்கு பாத்தீங்களான்னு கேட்டு தகுதியற்ற ஒரு கையில அந்த அதிமுக தலைமை சிக்கி இருக்குன்னு எடப்பாடியை நேரடியாக விமர்சிக்கிறார். இவ்வளவும் செஞ்சுவிட்டு நீங்க என்ன ஒரு தியரி சொன்னீங்க டிசம்பர் வாக்குல? எடப்பாடி அவர்களுடைய ஆக மொத்தம் யார் பிளானா இருக்கு, யாருன்னு சொன்னீங்க? இப்ப புரியுதா எதுக்காக வெக்கம் இல்லைன்னு சொன்னேன்னு? அது நடந்தால் முதலில் வெக்கத்தை தொலைத்தவர் விஜயாதான் இருப்பார். எடப்பாடி இலக்கரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் அப்ப விஜய் மட்டும் விதிவிலக்கான்னு கேட்காதீங்க. யாருமே சரியில்லை இருந்தாலும் நீங்க ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்சு நான் திருத்த வரேன்னு வந்தீங்க, அப்ப நீங்களும் அதே குட்டையில போய் மூர்னீங்கன்னா, அதே மட்டையாக போய் சேர்ந்தீங்கன்னா, இல்ல அந்த அச்சத்தின் காரணமா தான் பிஜேபி இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இல்ல இப்படி ஒரு ஸ்டாண்ட் செங்கோட்டையன் தான் திருப்பி கொண்டு வருது. அது அம்பலத்துக்கு வரட்டும், ஒத்துக்கட்டும். ஆமா செங்கோட்டையன் ஜி என்ன சந்திச்சார், அவருக்கு சில அறிவுரைகளை வழங்கினேன், ஏதாவது வரட்டும் அபிஷியலா, அப்புறம் நம்ம பேசுவோம்னு சொல்றேன்.